சரி Incoming. என் அரியத்துக்கு ஊருக்கு சொந்த ஊர். நாங்கள் என் பேர் அழகுராணி. நாங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த ஸ்கூல்லாம் இருக்குது. அந்த ஊரில் எல்லா வசதியும் இருக்குது. பட்டா மட்டும் எங்களுக்காக கிடைக்கல. ஆனால் பதிவு பத்திரம் இருக்குது, வீட்டு ரசீது போடுறோம், ஓட்டு உரிமை இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, ரோடு இருக்குது. ரோடு போட்டு கொடுக்கல. அந்த ரோடு 10 வருஷமாக தடந்து கிடக்கு. இது ஃபாரஸ்ட் இடம், ரோடு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாமே வீட்டு ரசீது போட்டு வச்சுருக்கோம். ரோடு கட்டடம் வந்து கவர்மெண்ட் கட்டடமும் இருக்குது. பிள்ளைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு பட்டா மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த ஊரில் எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கு அரசு தரிசில் இருக்குது. நாங்கள் பதிவு பத்திரமே போட்டு லோன்லாம் வாங்கி வீடு கட்டியிருக்கோம். அதனால எங்களுக்கு பட்டா கண்டிப்பாக வேணும். அதை எடுத்து பார்க்க மாட்டாங்க. நாங்கள் 100 குடும்பம் இருக்கோம் அந்த இடத்துல மட்டும். அந்த இடத்துல தனியாகவும் நிறையா இருக்காங்க. நாங்கள் இருக்கிறதுக்குள்ள பதிவு பத்திரம் போட்ட இடமே 100 பேர் இருக்கும் குடும்பம். அந்த 100 குடும்பத்துக்கும் பத்திரம் வந்து கண்டிப்பாக வீட்டு பத்திரம் எங்களுக்கு வேணும். எங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்து எந்த இதுவுமே எங்களால் பண்ண முடியல, லோனும் வாங்க முடியல, பத்திரம் மாற்றி அருவம்ன்றாங்க. அப்போ நிறைய சலுகை அதனால ஆப்பாகுது. இது புறாமே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக பட்டா வேணும். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கும். 3 தலைமுறை முடிஞ்சிருச்சு. எங்களோட 4 தலைமுறை முடிய போகுது. எல்லாமே அந்த ஊரில் தான் இருக்கும். சம்மந்தங்களே அந்த வழியில தான் போகுது. வெளியில யாருமே கல்யாணம் கூட பண்ணலை. புறாமே அங்கே தான் இருக்கும். அப்படி இருந்து பட்டா மட்டும் ஏன் எங்களுக்கு கிடைக்கல? நிறைய போராட்டத்தை கொடுத்து ஏற்கனவே 2 தடவை கொடுத்துருக்கோம். இது 3வது தடவை எடுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு வர்றோம்ன்றாங்க. அங்கே வந்து பாஸ்ட் வந்து பாதி பேருக்கு இருந்தாலும் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம், நீங்க போய் பின்னாடியே எச்சரிக்கை பண்ணுங்கன்றாங்க. அதனால அங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு பட்டா வேணும். எங்களுக்கு பட்டா ஆனா எங்களுக்கு வந்து ரத்த பரம்பல் இருக்கு. எங்களுக்கு பதிவு பத்திரமும் இருக்கு. நாங்க லோனு 10 லட்ச ரூபா வரைக்கும் லோனும் வாங்கியிருக்கோம் பேங்க்ல. அதனால எங்களுக்கு பத்திரம் வேணும் சார்.